குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானம் விபத்துக்குள்ளானதுல அதுல பயணம் செஞ்ச குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்திருக்காரு. இது மாதிரி வான்வெளி பயணத்தின் போது உயிரிழந்த முக்கிய பிரமுகர்கள் யார் யார் அப்படின்ற தகவல்களை இந்த தொகுப்புல பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் தமிழகத்தின் கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூர் பகுதியில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படைகளின் முன்னாள் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 11 இராணுவத்தினர் உயிரிழந்திருக்காங்க. 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் முன்னாள் முதலமைச்சர் டோர்ஜி காண்டு மரணமடைந்திருக்காரு. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் YS ராஜசேகர ரெட்டி நல்லமல்லா வனப்பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்திருக்காரு. 2005ஆம் ஆண்டுல மார்ச் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் சஹான்பூரில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்துல ஹரியானா முன்னாள் மின்துறை அமைச்சர் OP ஜிண்டால் மற்றும் முன்னாள் வேளாண் அமைச்சர் சுரேந்தர் சிங் ஆகியோர் பலியாகியிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து கரீம் நகருக்கு தன்னுடைய சகோதரரோடு பயணம் மேற்கொண்ட தென்னிந்திய நடிகை சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்திருக்காங்க. 2002ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் பெல் 206 ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதுல மக்களவையின் 12வது சபாநாயகரான GMC பாலயோகி மரணமடைந்தார். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல மோசமான வானிலை காரணமா தனியார் விமானம் விபத்துக்குள்ளானதுல அதுல பயணம் செஞ்ச முன்னாள் ரயில்வே அமைச்சர் மாதவ்ராவ் சிந்தியா உயிரிழந்திருக்கார். 1980ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் நாள் டெல்லியில விமான சாகசத்துல ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்துல காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நபரும் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் மகனுமான சஞ்சய் காந்தி உயிரிழந்தார். 1973ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி டெல்லியில இந்தியன் ஏர்லைன்ஸ் 440 விமானம் விபத்துக்குள்ளானதுல அதுல பயணம் செஞ்ச முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுரேந்திர மோகன் குமாரமங்கலம் உயிரிழந்தார். 1966ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி சுவிஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களில் உள்ள மவுண்ட் பிளாங்க்ல ஏர் இந்தியா 101 விமானம் மோதி ஏற்பட்ட விபத்துல அதுல பயணம் மேற்கொண்ட இந்தியாவினுடைய முன்னோடி அணு இயற்பியாளர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா உயிரிழந்தார். 1963ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் நாள் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்துல ஆய்வுக்காக ஹெலிகாப்டர்ல சென்ற ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் தௌலத் சிங், லெப்டினன்ட் ஜெனரல் பிக்ரம் சிங், ஏர் வைஸ் மார்ஷல் பிண்டோ உட்பட 6 இந்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் உயிரிழந்திருக்காங்க.